ஹலோ ஆல், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் கண்டினியூவாக பார்க்கலாம். இப்போது ஃபோர்த் சம் பார்ப்போம். த டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30% ஆஃப் தர் சம். ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த லார்ஜர் நம்பர் டு த ஸ்மாலர் நம்பர்னு கேட்டிருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். த டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எத்தனை நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க? 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களா? த டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ நம்பர்ஸ். இப்போ டிஃப்ரென்ஸ் அப்படின்னா என்னென்னா சப்ராக்ட் பண்ணுறது, கழித்தல சொல்லியிருக்காங்க. 2 நம்பரோட டிஃப்ரென்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 30% ஆஃப் தர் அதே நம்பரை சம் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம 2 நம்பர்னு கொடுத்துருக்காங்களா? த டிஃப்ரென்ஸ் ஆஃப் 2 நம்பர்ஸ். நமக்கு அந்த 2 நம்பர்ஸ் தெரியாது இல்லையா? அப்போ அந்த 2 நம்பர்ஸ் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா எக்ஸு ஒய்ன்னு எடுத்துக்கலாம். த 2 நம்பர்ஸ் பி எக்ஸ் அண்ட் ஒய். நமக்கு அந்த நம்பர்ஸ் தெரியாது அப்படின்றதுனால அது 2 கான்ஸ்டன்ட்டில் எடுத்துக்கலாம். எக்ஸு ஒய்யும் தான் அந்த நம்பர், சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? த டிஃப்ரென்ஸ் ஆஃப் 2 நம்பர்ஸ். இந்த டிஃப்ரென்ஸ்னால் என்ன? சப்ராக்ட் பண்ணுறது தான் சொல்கிறாங்க. இப்போ 2 நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ்ன்றப்ப எப்படி எடுக்கணும்? எக்ஸ் மைனஸ் ஒய். இப்போ ஒய் மைனஸ் எக்ஸுக்கு கூட எடுத்துக்கலாம். நான் இப்போ எப்படி எடுத்துருக்கேன்னா எக்ஸ் மைனஸ் ஒய்னு எடுத்துருக்கேன். டிஃப்ரென்ஸ் ஆஃப் 2 நம்பர்ஸ் என்னென்னு எடுத்துக்கலாம்? எக்ஸ் மைனஸ் ஒய். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? த டிஃப்ரென்ஸ் ஆஃப் 2 நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30% ஆஃப் தர் சம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இந்த 2 நம்பரோட டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 30% ஆஃப் தேர் சம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 30% அப்படியே போட்டிருக்க, ஆஃபும் அப்படியே போட்டிருக்க. தேர் சம்னா என்ன? இது ரெண்டோட சம், இது ரெண்டோட கூட்டலுக்கு சமமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகேங்களா? த டிஃப்ரென்ஸ் ஆஃப் 2 நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30% ஆஃப் தேர் சம். கொடுத்துருக்கிறது அப்படியே ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் எழுதியிருக்கேன். அடுத்து பாருங்கள், நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ரேஷியோ ஆஃப் லார்ஜர் நம்பர் டு தி ஸ்மாலர் நம்பர். நம்மளுக்கு 2 நம்பர் எடுத்துருக்கோமாங்க. எக்ஸ் ஒய் தான் நம்ம பொறுத்த வரைக்கும் எக்ஸ் ஒரு நம்பர், ஒய் வந்து ஒரு நம்பர். இப்போ இதில் வந்து பெரிய நம்பர்லேருந்து லார்ஜர் நம்பருக்கும் ஸ்மாலர் நம்பருக்கும் ரேஷியோ கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸ் ஒருவேளை லார்ஜர் நம்பராக இருந்ததுன்னா எக்ஸ் இஸ் டு ஒய்னு வரும். ஒருவேளை ஒய் நம்மளுக்கு லார்ஜர் நம்பராக இருந்தால் ஒய் இஸ் டு எக்ஸ். நம்ம கண்டுபிடிக்கிறத பொறுத்து தான் இதில் எதுன்னு தெரியும், சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் நம்மளுக்கு எக்ஸோட மதிப்பும் ஒய்யோட மதிப்பும் தெரியணும். கொடுத்துருக்கிறதுலேருந்து எக்ஸ் ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படியே வச்சுருக்கேன். ஈக்குவல் டு 30% அப்படின்னா பர்சன்டேஜில் இப்போ எக்ஸ் பர்சன்டேஜ்னால் அது எப்படி எழுதுவோம்? எக்ஸ் பை 100. இப்போ 50%னால் 50 பை 100. இப்போ அதே மாதிரி தான் 30%னால் எப்படி எழுதணும்? 30 பை 100. ஆஃப் அப்படியே போட்டிருக்க எக்ஸ் ப்ளஸ் ஒய். அடுத்து இந்த எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படியே வச்சுருக்க. 30 பை 100ல் நம்மளால் எதாவது அடி கொடுக்க முடியுமான்னு பாருங்கள். 0 0 கேன்சல் பண்ணிடலாமா? அடுத்தது ஆஃப்னா என்ன அப்படின்னா பெருக்கலை தான் ஆஃப்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? பெருக்கல் போட்டுக்கோங்க. இதே தமிழில் அப்படின்னா இன் அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம இதில் இங்கிலீஷ்லன்றதுனால ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. ஆஃப்னா என்ன? பெருக்கல் வரும் எக்ஸ் ப்ளஸ் ஒய். அடுத்து பாருங்கள், தமிழில் இன்னுன்னு வரும், இன், சரிங்களா? எக்ஸ் ப்ளஸ் ஒய். சரி, அடுத்து என்ன பண்ணலாம்? எக்ஸ் மைனஸ் ஒய்யை அப்படியே வச்சுருக்கேன். 3 இது கூட பெருக்கலுக்கு கொண்டு போயிடலாம், சரிங்களா? அப்போ 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். கீழே 10 இருக்குது. அடுத்து என்ன? 10 வந்து இது வந்து வகுத்தலில் இருக்கா? ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைட் போகிறப்ப என்ன ஆகிடும் அப்படின்னா பெருக்கல்ல வந்துடும். அப்போ 10 பெருக்கல். சில பேர் எப்படி பண்ணிடுவாங்க அப்படின்னா இந்த இது இங்கே போகுது அப்படின்னா 10x மைனஸ் ஒய்ன்னு எழுதிடுவாங்க. தப்பு. இந்த 10 வந்து எக்ஸுக்கும் பொதுவானது, ஒய்க்கும் பொதுவானது. அப்போ எப்படி வரும் அப்படின்னா 10 பெருக்கல் பொதுவாக எக்ஸ் ஒய்க்கு வரணும், சரிங்களா? 10 பெருக்கல் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 3 எக்ஸ் ப்ளஸ் ஒய். அடுத்து என்ன வரும்? இந்த 10 வந்து எக்ஸுக்கும் ஒய்க்கும் பொதுவானது தானே, இதுக்கும் வரும் இதுக்கும் வரும். இப்போ 10 இன்ட்டு எக்ஸ் என்ன வரும்? 10 எக்ஸு கழித்தல் சப்ட்ராக்ஷன் 10 இன்ட்டு ஒய் என்ன வரும்? 10 ஒய் ஈக்குவல் டு 3 வந்து இதுக்கும் பொதுவானது இதுக்கும் பொதுவானது. அப்போ எப்படி வரும்? 3 இன்ட்டு எக்ஸ் 3 எக்ஸு ப்ளஸ் 3 இன்ட்டு ஒய் 3 ஒய். அடுத்து பாருங்கள், இது எக்ஸில் இருக்குது ஒயில் இருக்குது, எக்ஸில் இருக்குது ஒயில் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? எக்ஸ் இதெல்லாம் ஒரு சைடு, ஒய் இதெல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடலாம். இது எக்ஸ் இருக்கா, இது இந்த சைடு கொண்டு போகலாம். ஒய் இருக்கிறது இந்த சைடு கொண்டு வந்துடலாம். 10x அப்படியே போட்டுக்கோங்க. கூட்டலில் இருக்கா? ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரப்போ என்ன ஆகிடும்? கழித்தல் வந்துடும். இப்போ ப்ளஸ் 3x இந்த சைடு வரப்போ மைனஸ் 3x ஈக்குவல் டு இந்த 3y அப்படியே இந்த சைடே வச்சுக்கோங்க. இந்த மைனஸில் இருக்க 10y ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரப்போ என்ன ஆகும்? ப்ளஸில் வந்துடும். அப்போ என்ன ஆகும்? ப்ளஸ் 10y இருக்கும். இப்போ நம்மளுக்கு பாருங்கள், இதெல்லாம் எக்ஸில் இருந்துட்டு இது ஃபுல்லாக இதில் வந்துருக்கு, ஒயில் வந்துருக்கு. சரி, இப்போ 10x கழித்தல் 3x. எக்ஸை பொதுவாக போட்டுக்கோங்க. 10ல் 3 போச்சுன்னா என்ன வரும்? 7. அப்போ இங்கே என்ன ஆகிட்டு? 7x. இப்போ இங்கே பாருங்கள் 3y கூட்டல் 10y. ஒய் அப்படியே போட்டுக்கோங்க. 10 3 கூட்டினா 13 வருமா? அப்போ இதுக்கு என்ன வரும்? 13y. நம்ம இதுலேருந்து எக்ஸ் ஒய் முதல்ல கண்டுபிடிச்சிருவோம். எக்ஸ் பை ஒய் கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இது வந்து பெருக்கல்ல இருக்கா? இந்த சைடு வரப்போ என்ன வகுத்தில் வந்துருமா? அதனால் எக்ஸ் பை ஒய் வரும்.
13 அப்படியே இருக்கும். இது பெருக்கல் இருப்பிங்கிறப்ப வகுத்தில் வந்துடும். நம்மளுக்கு சம்மில் என்ன கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ ஆஃப் லார்ஜர் நம்பர் டு தி ஸ்மாலர் நம்பர். இப்போ இதில் லார்ஜர் நம்பர் இதுதான் லார்ஜர் நம்பர், இதில் இது ஸ்மாலர் நம்பர், இதுதான் ஸ்மாலர் நம்பர். அப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, ரேஷியோ ஆஃப் x/y தான் கேட்டிருக்காங்க. லார்ஜர் நம்பர் இது, ஸ்மாலர் நம்பர் இது அப்படின்னா ரேஷியோ ஆஃப் x/y தான் நம்ம போடணும். x/y என்ன வரும், 13:7. ஒரு வேளை நம்மக்கிட்ட ரேஷியோ ஆஃப் ஸ்மாலர் நம்பர் டு லார்ஜர் நம்பர் அப்படின்னா x/l. அதாவது ஸ்மாலர் நம்பருக்கு என்ன இருக்குது, y தான் சொல்கிறாங்க. y/, லார்ஜர் நம்பருக்கு என்ன, x. அப்போ ஸ்மாலர் நம்பர் டு லார்ஜர் நம்பர் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்மளோட ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா 7:13 இருந்திருக்கும். ஆனால் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, லார்ஜர் நம்பர் டு ஸ்மாலர் நம்பர். அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன, 13:7 தான். சரிங்களா? அடுத்த வீடியோவில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் அடுத்த வேறு மாதிரி மாடல் பார்க்கலாம்.